டே 40 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து 1 கேஜி லூஸ் ஆயிருக்கு. நானும் வெயிட் மிஷின் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும்னு திரும்ப திரும்ப ஏறி பார்க்குறேன். பட் சேம் வெயிட்டு தான் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று 73 இருந்தேன், இன்னைக்கு 72 இருக்கேன். அண்ட் லாஸ்ட் 10 to 15 டேஸாக நான் 73க்குள்ளேயே தான் ஸ்டக் ஆகிருந்தேன். எனக்கு வெயிட் வந்து குறையவே இல்லை. ஃபைனலி இன்னைக்கு வந்து லூஸ் ஆயிருக்கு. ஆனா, என்னால இப்போ வரைக்குமே நம்ப முடியல. நான் ஒரே நாள்ல 1 கேஜி லூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ, கொஞ்சமாவது என்ன சியர் அப் பண்ணணும்ல. அதனால இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ, மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வெந்தய தண்ணி தான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அ ஒயிட் சன்னா பாயில் பண்ணி அது கூட வந்து பப்பாயாவும் எடுத்துக்கிட்டேன். தென் லஞ்சுக்கு தான் நான் ஸ்பெஷலா வந்து பண்ணியிருந்தேன். என்னன்னா, மோமோஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு யூஸ் பண்ணி, அது கூட வந்து கேரட்டும், முட்டைக்கோஸும் யூஸ் பண்ணி நான் வெஜிடபிள் மோமோஸ் தான் பண்ணியிருந்தேன். இத பார்க்கும்போது நல்லா ஃப்ரை பண்ண மாரி அவ்ளோ கிரிஸ்பியா இருக்கும். பட் இது வந்து நான் ஆயில் ஃப்ரை பண்ணவே இல்ல. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு, ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சு எடுத்தேன். அண்ட் ரொம்ப கம்மியான ஆயில். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து எனக்கு மட்டும் பண்ணல. ஃபேமிலில உள்ளவங்களுக்கும் சேர்த்து பண்ணேன். ஸோ வந்து ரொம்ப கம்மியான ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் சாஸுமே வந்து வீட்லயே பண்ணிட்டேன். நான் இதுவரைக்கும் மோமோஸ் சாப்பிட்டதே இல்ல. அதனால இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பட் சாப்பிடுற மாரி நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர்ல வைக்கிற ஐடியா வந்து ChatGPTல தான் பார்த்தேன். நல்ல வேளை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம கிரிஸ்பியா சாப்பிட அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்திருந்தேன். தென் ஈவினிங் வெளிய போயிருந்தோம். ஸோ அங்கேயே நான் வந்து காஃபி வந்து வித்தவுட் சுகரோட எடுத்துக்கிட்டேன். தென் நாங்க வெளியேருந்து வீட்டுக்கு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 ஆயிடுச்சு. தென் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மார்னிங்லேருந்து நான் பார்க்கவே இல்ல. ஸோ நைட் ஒரு 10:00 மேல தான் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டே சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து 1:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எத்தன பேர் வந்து இன்னும் பார்த்து முடிச்சுட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டின்னருக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழம், அது கூட வந்து ஒரு ஆப்பிள் அண்ட் வந்து ஒரு பாதி பனானாவும் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா நான் இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் ஹேபிட்ஸ்ல வந்து மொத்தத்துக்கு 5ல 3 ஹேபிட் தான் நான் பண்ணியிருந்தேன். என்னால வந்து வாக்கிங் இன்னைக்கு முடியல. நான் வெளிய போய் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். அதனால வந்து வாக்கிங் முடியல. அண்ட் வந்து பிஃபோர் 7:30க்கு என்னால சாப்பிட முடியல. ஏன்னா, அன்னைக்கு நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டே பார்க்கலான்னு பிளான் பண்ணனால, என்னால நைட்டுமே 7:30க்கு பிஃபோர் சாப்பிட முடியல. மத்தபடி மத்த 3 ஹேபிட்ஸும் பண்ணிட்டேன். அண்ட் வெயிட்டுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.